ஓர் அழகான சிற்றூரில் ஒரு ஏழை தொழிலாளி தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்தார். அவரது வறுமையின் காரணமாக வாழ்க்கையில் வெறுமையுடன் இருந்தார். ஆகையால் தெய்வ வழிபாட்டை விடுத்து வேலைக்கு சொல்லும் வழியில் உள்ள ஒரு பெரிய மரத்தில் நிறைய ஆந்தைகள் வசித்து வந்தன. அந்த ஏழை தொழிலாளி அந்த ஆந்தைகளை தினமும் வணங்கி வந்தார். இதை தினமும் கவனித்த மிகவும் வயதான அந்த ஆந்தை அந்த ஏழை தொழிலாளியிடம் கேட்டது. ஐயா, ஏன் தினமும் எங்களை வணங்கி செல்கிறீர்கள் என்றது. ஆந்தை அதற்கு ஏழை தொழிலாளி, நான் மிகவும் வறுமையில் இருக்கின்றேன். ஆகையால் மனம் வெறுத்து தங்களை வணங்கி வருகின்றேன். தங்களால் ஏதும் நன்மை கிடைக்குமா என கருதி தங்களை வணங்குகின்றேன் என்றார். அதற்கு ஆந்தை, ஐயா, நான் உங்களுக்கு உதவுகின்றேன். நாளை தங்களது இல்லத்தை மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் தங்களது இல்லத்துக்கு வருகின்றேன். மாலை 6 மணிக்கு சரியாக தங்களது இல்லத்தில் விளக்குகள் ஏற்றி மகாலட்சுமியாருக்கு பிரசாதம் செய்து வையுங்கள். மகாலட்சுமியார் தங்களது இல்லத்துக்கு வந்ததும் நான் சத்தம் இடுகின்றேன். தாங்கள் என்னை தங்களது இல்லத்துக்கு முன் என்னை புதைத்து விடுங்கள். மகாலட்சுமியார் என்னை தாண்டி போக முடியாமல் தங்களது இல்லத்திலே தங்கிவிடுவார். தங்களுக்கு மிகவும் சுபிக்ஷம் வந்துவிடும் எனது. அதற்கு அந்த ஏழை ஆந்தையாரே, தங்களை கொன்று நான் வாழ விரும்பவில்லை என்றார். அதற்கு ஆந்தையார், நான் மிகவும் வயதானவன், இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். என் உயிர் பிரிக்கும் முன் ஒரு நன்மை செய்துவிட்டு செல்கின்றேன். ஐயா, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றது. அந்த ஏழையும் மிகவும் கனத்த மனதுடன் ஆந்தையார் சொன்ன செயலை செய்தார். பிறகு ஆந்தை கூறியது போலவே மிகவும் பெரிய செல்வந்தனாக ஆகிவிட்டார். பிறகு ஆந்தையாருக்கு பெரிய கோவில் எழுப்பி மனதார வணங்கி தனது குடும்பத்தாருடன் மன சந்தோஷத்துடன் வாழ்ந்து வந்தார்.